உதயநிதிக்கோ, திமுக நபர்களுக்கோ இது புதிது கிடையாதுன்னு பார்க்குறேன். கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுவது, நாடாவை வெளுத்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு பேசுறதா இருக்கட்டும், நேத்து கட்சி ஆரம்பிச்சவன்லான்னு சொல்லி முதல்வர் பேசுறதாக இருக்கட்டும், இன்னைக்கு துணை முதலமைச்சர். நீங்க வெறும் திமுக காரனா வந்து நீங்க என்ன பேசினாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்களும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரே லிஸ்ட்ல போயிருவீங்க. ஆனால் ஒரு துணை முதலமைச்சர் இன்னொரு கட்சியில எவ்வளவு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கிறார் ஆதவர்ஜுன். அதை தாண்டி நீங்க ஜெயிச்சதுக்கே அவர் ஒரு காரணம். நீங்கள் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா உங்களுக்கு ஒர்க் பண்ணி குடுத்ததா இருக்கட்டும், பிரசாந்த் கிஷோர கூப்ட்டு வந்ததும் அவர் தான். கூப்ட்டு வந்து உங்கள எலக்ஷன்ல ஜெயிக்க வச்சு, ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி குடுத்த நபர, அந்த ஆளுக்கு அறிவு இருக்கா? அதானே சொன்னாரு. ஆமா. ம். அது கூட அந்த ஆளுக்கு தெரியல. கரெக்ட்டா? அந்த ஆ. வார்த்தைய பயன்படுத்துறாரு. ஆமா. அந்த மாரியான வார்த்தைய தான் ஆ. பயன்படுத்தியிருந்தாரு. "இத கூட அந்த ஆளுக்கு தெரியலையா?" அப்படின்னு ஒரு எகத்தாள பேச்சு இருக்குல்ல. இந்த பேச்சு தான் 2027ல உங்கள உச்சத்தில கொண்டு போய் நிக்க போகுது. எதுக்கு மக்கள் சேத்து தூக்கி அடிச்சான்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? எஸ்சி, ஓசின்னு சொல்லி ஆணவமா பேசுனதுடைய விளைவு சேத்த தூக்கி அடிச்சு பொன்முடியுடைய பேரன், பேனர் வரைக்கும் கிழிக்கிறாங்க. நீங்கள் இவ்வளவு தைரியமாக பேசக்கூடிய உதயநிதி அவர்கள் அன்றைக்கு அவரும் வந்து அந்த ஊருக்கு போறதா இருந்துச்சு. சேத்த தூக்கி அடிச்சோனே புரோகிராம் கேன்சல். ஏன் இவ்வளவு தைரியமானாலும் மக்கள போய் சந்திக்க வேண்டியது தானே?